அந்த காலத்திலே வடக்கும் தெற்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று அகத்தியரை வைத்து முயற்சி செய்ததாக இலக்கியங்கள் பேசுது, புராணம் பேசுது. ஆனால் 5000 வருடங்களாக இது பாரத தேசம், வெள்ளக்காரெல்லாம் வந்து ஒன்றும் கிழிக்கல. ஆனால் 652 குறுநில மன்னர்களாக அறியப்பட்ட ஒரு நாட்டை ஒட்டுமொத்தமாக இந்தியா என்று வெள்ளையன் உருவாக்கி கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற கலாச்சார வேறுபாடுகளையும் பண்பாடு வேறுபாடுகளையும் பன்முகத்தன்மையும் வச்சுக்கிட்டு இருந்தாதான் அது ஒரு நாடு. அப்போ தென் மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் மாநிலங்களை இழக்கப் போகிறோம், ஆகவே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்ல அறிக்கை விட்டது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு. கடந்த நிகழ்ச்சியிலும் நான் பதிவு பண்ணேன், தேர்தல் முடிந்து வென்ற பின்னாடி உடனேயே சந்திரபாபு நாயுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னால் 2 அறிக்கைகள் வந்தது. ஒன்று, அவருடைய பையன் மூலமாக ஒரு அறிக்கை வந்தது, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உள் ஒதுக்கீடு எந்த விதமான பிரச்சனையும் இன்றி தொடரும். இது பாரதிய ஜனதாவினுடைய கொள்கைக்கு நேர்முரணானது, எதிரானது. 2வது, நம்ம வந்து மக்கள் தொகையை வந்து குறைத்ததனுடைய காரணமாக நமக்கு தொகுதியெல்லாம் நம்ம இழக்க போகிறோம், ஆகவே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு. அந்த சந்திரபாபு நாயுடுவோ அல்லது அவங்க கட்சியிலிருந்தோ இன்னைக்கு யாரும் வந்து இந்த இதில் கூட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கல. இதுவே முதல் பெரிய மிஸ்டேக் அல்லது துரோகம். ஏன் துரோகம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது ஆந்திர மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகம்.